Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 247. ஓபன் பண்ணா அந்த பிராங்கியோட இடத்தை தான் காட்டுறாங்க. அங்க உசோப்பா அவன் பாட்டுக்கு கப்பலை ரெடி பண்ணிட்டு இருப்பான். அப்ப பிராங்கி அவன் அல்லக்கையெல்லாம் ஜாலியா டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. உசோப்பா கொஞ்சம் பிரேக் எடுத்து டீயை குடிக்க சொன்னா அவன் கப்பல்ல இன்னும் சில பல இடத்தெல்லாம் சரி பண்ண வேண்டியிருக்காமா. டீ குடிச்சா டைம் வேஸ்ட் ஆயிருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பார்ப்பான். சோ இப்படியே நம்மளால ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது சுத்தியில வச்சு டொக்குன்னு தட்டிட்டு இருந்தவன் கையில ஒரே போடா போட்டுருவான். அவ்வளவுதான், வலி தாங்க முடியாம கத்திட்டு இருப்பானா. உடனே அந்த பிராங்கி கூப்பிட்டு நான் இப்பதான் மெயின் இஷ்யூவை பத்தியே உங்ககிட்ட பேச போறேன்பா. அப்படி என்னடா விஷயம்னு கேட்டா, நம்ம உசோப்பு இந்த ஷிப்பை பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறான் அது அவனுக்கு தெரிஞ்சாகணும். வழக்கம் போலதான் நம்ம பையன் கப்பல் எடுத்துட்டு ஜாலியா ஊரா சுத்த போறானாமா. அப்படி சில பல அற்புதமான அட்வென்ச்சர்லாம் பண்ணிட்டு நேரா ஈஸ்ட் ப்ளூல இருக்க அவன் வீட்டுக்கும் போவானாமா. எம்பிட்டு சந்தோஷம். ஆனா அவன் அப்படி சொல்ல இங்க பிராங்கி பயங்கர காண்டாவான். உசோப்பா அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு ஜாலியா பேசுவான். இந்த மாதிரி நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், என் கப்பல் அவ்வளவு தூரம் தாங்கும் அப்படி இப்படின்னு. ஆனா பிராங்கி தம்புடு நீ பெரிய தப்பு பண்ற, நீ இங்க இருந்து எங்கேயும் போறதில்ல, இங்கதான் இருக்கணும்பா. அதுவும் மெயினா ஈஸ்ட் ப்ளூக்கு. இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தான் நாரவாயன், இப்ப என்ன திடீர்னு பல்ட்டி அடிக்கிறான், பைத்தியம் கீத்தியம் புடிச்சு போச்சாங்கிற மாதிரி உசோப்பு முழிப்பானா. பிராங்கி என்ன சொல்லுவா, அதுக்கு ரொம்ப தூரம் போகணும், அதுக்கு நீ பேசாம எங்கேயே இருந்துரும்பா. கூட இருக்கவங்களுக்கே ஷாக் ஆகும். என்ன இவ்வளவு நேரம் அவனுக்காண்டி சென்டிமெண்டா பேசிட்டு இருந்தான், திடீர்னு இப்படி அந்நியனா மாறிட்டானேன்னு உசோப்பு செம்ம கான்ல கூப்பிட்டு இருப்பான். என்ன இவன் இப்படி பேசிட்டு இருக்கான்னு. ஆக்சுவலா அவன் மிரட்டுறதுக்காண்டி எல்லாம் எதுவும் சொல்லல. நம்ம உசோப்பை கடத்திட்டு வந்தாங்கல்ல, அப்ப அந்த ஷிப்பை கயிறு கட்டி மேல தூக்கி இருப்பாங்க. உசோப்பு அந்த டைம் தொண்டைகளையே கத்திருப்பான், அது வேற விஷயம். ஆனா பிராங்கி இந்த கப்பலை கம்ப்ளீட்டா நோட் பண்ணிருப்பான். என்னன்னா கப்பலுக்கு கீழே ஏகப்பட்ட டேமேஜ், அது எல்லாத்தையுமே இப்போதைக்கு பேட்ச் ஒர்க் போட்டு வச்சிருப்பானுங்க. சோ இந்த பேட்ச் ஒர்க்கோட எல்லாம் இந்த கப்பல் ரொம்ப நாளைக்கு தாங்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கப்பலோட லைஃப் இதோட முடியுது, இனி இந்த கப்பல் எடுத்துக்கிட்டு எல்லாம் வெளியில சுத்த முடியாது. கேலிலா கம்பெனில கரெக்டா தான் சொல்லிருக்காங்கிற மாதிரி சொல்லுவான். உசோப்புக்கு தூக்கி வாரி போடும். அதுக்கே அப்படி இருக்குன்னா இதுல அந்த கப்பலை வேற டெமாலிஷ் பண்ண சொல்லுவான். அவனுக்கு உயிரே போன மாதிரி இருக்கும். பின்ன கோயிங் மேரிய திடீர்னு டெமாலிஷ் பண்ண சொல்லி ஒருத்த வந்து நின்னா எப்படி இருக்கும். இதுல வேற அவனே ஹெல்ப் பண்றான்னு வேற சொல்லுவான். என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, லூசு முட்டா பையலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நான் மொத்த கப்பலையுமே அடிச்சு காலி பண்ணிடுறேன் அவன் பாட்டுக்கு வருவானா. உசோப்புக்கு வேற வழி இல்ல, சண்டை போட்டு தான் ஆகணும். வேணாண்டா என் கப்பலை தொட்டினா நான் பொல்லந்துருவேன் அவனை மிரட்டுவான். ஆனா பிராங்கி சண்டை போடணும்னு வரல, அவனுக்கு கப்பலை டெமாலிஷ் பண்ண ஹெல்ப் பண்ண தான் வரேன். அப்புறம் டென்ஷன் ஆகிறேன்னு கேஷுவலா கேட்பான். உசோப்பு என் உயிரே போனாலும் சரி நான் இந்த கப்பலை டெமாலிஷ் பண்ண விடவே மாட்டேன், இவ என்னோட கப்பல், இவ எனக்கு தான் சொந்தம்பான். அவன் என்னடானா இது கப்பலே கிடையாரா வெண்ணம்பான். ஆக்சுவலா பிராங்கி நீ இந்த கப்பலை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னு ஒரு கேள்வி கேட்டால, அது எதுக்கு தெரியுமா, இவன் இந்த கப்பலை வச்சு என்ன பண்ண போறான் ஏது பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதை வச்சுக்கிட்டாலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் கிராண்ட் லைன்ல போனாலே மொத்த கப்பலும் காலி. இதுல தலைவர் ஈஸ்ட் ப்ளூ வரைக்கும் போறாராமா. உன்னோட பிரதரா உன் மேல அக்கறை வச்சுதான் நான் இதை சொல்றேன், இது உனக்கு சரிப்பட்டு வராது, வேண்டவே வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்ப்பான். ஆனா உசோப்பு ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. ஆக்சுவலா இந்த கப்பலை வச்சு இங்க இருந்து பக்கத்து தெருக்கே போக முடியாதான். அப்படி இருக்கும்போது தலைவர் பக்கத்து நாட்டுக்கே போக பிளான் பண்ணா எப்படி, நாட் பாசிபிள். இந்த ஷிப்பை செய்யும் போதே ஒரு சத்தியத்தோட தான் செஞ்சிருப்பாங்க, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி கொண்டு போற மாதிரி. ஆனா அந்த கப்பலால முடியலன்னா அதுக்கப்புறம் அது ஒரு அடி கூட எடுத்து வைக்காதுன்னு சொல்லிட்டு டப்புன்னு அந்த கப்பல் மேல ஏறுவானா. உசோப்புக்கு தூக்கி வாரி போடும். ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு. அவன் இனிமேட்டு இது கப்பலே இல்லன்னு சொல்லிட்டு ஒரு இழுப்பான். அவ்வளவுதான், கப்பலோட ஒரு சைடையே அப்படியே புடுங்கி எடுத்துருவான். அப்படியே கப்பலோட ஒரு சைடு தெரிச்சு போய் விழுந்த உடனே உசோப்பு பச்சையா திட்டி ஒழுங்கா கோயிங் மேரிய விட்டு தள்ளி போடா, கப்பல் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவனை கண்டபடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவ்வளவு நாள் உயிருக்கு உயிரா பழகின லூஃபியவே இந்த கப்பலுக்காண்டி சண்டை போட்டு விட்டுட்டு வந்தவன் இவன் எவனோ ஒருத்தன் இப்ப வந்து இருந்துகிட்டு கப்பலை அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உடச்சு வீசினா எப்படி நம்ம உசோப்பால ஏத்துக்க முடியும். அப்படியே அவன் கண்டமேடிக்கு பிளாஸ்ட் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ண உடனே பிராங்கிக்கு காண்டாயிரும். கொய்யால சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன லந்தான்னு சொல்லி ஓங்கி ஒரே அடி. உசோப் அப்படியே ஃப்ளையிங்ல போவான். அப்படி ஃப்ளையிங்ல இருக்கும் போதே ஒரு ஜம்ப போட்டு உன் கப்பலை கடைசியா ஒரு டைம் பாத்துக்கடான்னு சொல்லி ஒரே அடி. அப்படியே தண்ணிக்குள்ள சல்லுன்னு போவான். அப்படி போனவன் கப்பலோட கீழ் சைடு பாப்பானா ஏகப்பட்ட ஒட்டு போட்டு வச்சிருப்பானுங்க. கப்பலோட மெயின் இடத்துலயே இவ்வளவு டேமேஜ் இருந்துச்சுன்னா அந்த கப்பலால எப்படி ஒழுங்கா மூவ் பண்ணி போக முடியும். எப்ப வேணாலும் இது பிரேக் ஆகி கீழே விழுகலாம். அதுல இன்னும் அதுல டேமேஜஸ் எல்லாம் நிறைய பாப்பானா. உசோப்புக்கு அதை பார்த்துட்டு அழுகையா வரும். அப்படி உசோப்பை அடிச்சு போட்டுட்டு அவன் கப்பல் எல்லாம் காலி பண்ணல, அப்படியே நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலா உசோப்பை தண்ணிக்குள்ள அடிச்சதே கப்பலோட அடிப்பகுதி பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு, ஒழுங்கா போய் பாடுறாங்கிறதுக்காக தான். நம்ம பையன் தான் பாத்துட்டானே. அப்படியே பார்த்துட்டு ஃபீலிங்கோட வருவான். இவங்க ரெண்டு பேரும் அவன் என்ன பண்ண போறான்னு ஆர்வமா பாப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், நம்ம பிராங்கி உடைச்சு போட்டானே கப்பலோட பீஸ், அதை கஷ்டப்பட்டு தரன்னு எழுத்துட்டு போவான். அவனால முடியல, பட் இருந்தாலுமே விடாம எழுத்துட்டு போய் அதை தூக்கி உடைச்ச இடத்துலயே வச்சு பிக்ஸ் பண்ணி மறுபடியும் சரி பண்ண ஆரம்பிச்சிருவான். இதுல வேற கோயிங் மேரி கிட்ட சாரி சொல்லிக்கிட்டே தான் பிக்ஸ் பண்ணுவான். நான் பண்ணது தப்பு தான், இனிமேட்டு இந்த மாதிரி ஆகாதுன்னு. அதாவது இந்த மாதிரி ஒரு டைம் இல்ல 100 டைம்னாலும் கோயிங் மேரி கப்பல் அவன் சரி பண்ணுவானாமா. என்ன நம்ம
நம்மளுக்கு கப்பல் மேல அப்படி ஒரு கிரேஸ். அத பார்த்துட்டு இந்த ஸ்கொயர் மண்டக்காரிகள் எல்லாம் தேம்பி தேம்பி அழுவாளுக. கப்பல் மேல இவ்வளவு அன்பான்னு பிராங்கிக்கு செம்ம காண்டாவும். என்ன இவ்வளவு சொல்லியுமே ஏன் அவன் கேட்க மாட்டேங்கிறான்? நீ தான் கப்பலோட அடி சைடு பாத்தீங்களடா எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு. மறுபடியும் இந்த கப்பலை ரெடி பண்ணிட்டு போனீங்கன்னா நீ தான்டா சாகணும் லூசு பையல. எல்லாமே அவன் மேல இருக்க அக்கறையில தானே சொல்லிட்டு இருக்கான். ஏதாச்சும் பெரிய அலையோ சூறாவளியோ இல்ல சுழல்லையோ சிக்கிச்சுன்னா கண்டிப்பா கப்பல் கடலோட கடலா பீசு பீஸா பிரிஞ்சு போயிடும். லூசு பையல உனக்காச்சும் அறி வேண்டாமான்னு சொன்ன உடனே அப்பன்னு சுத்தில கீழே போட்டுருவான். ஏன் என்னாச்சுன்னு பார்த்தா அப்படியே வெறியோட திரும்பி வாய மூடுறா. நீ எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. என்ன பண்ணும் ஏது பண்ணும்னு எனக்கு தெரியும். உன் வாய மூடிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. என் விஷயத்துல குறுக்க வந்த உன்னை நான் அடிச்சு தெறிக்க விட்டுருவான்டான்னு காட்டுத்தனமா கத்துவான். அதாவது இப்பவுமே உசோப்பு அந்த கப்பலை விடுறதா இல்ல. அவனுக்கு தெரியுது கோயிங் மேரியால இனிமேட்டெல்லாம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியாதுன்னு. ஆனா மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. சோ கதறி கதறி அழுதுகிட்டே அவனே சொல்லுவான், எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். என்னடா தெரியும் நீ கேட்டா, கோயிங் மேரியால இதுக்கு மேல போக முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால அதை அக்செப்ட் பண்ண முடியலன்னு சொல்லி கதறி கதறி அழுகிறதோட ஏன்னா அவன் கோயிங் மேரியா வெறும் ஒரு கப்பலா பார்க்கல, ஒரு ஃப்ரெண்டா பார்த்திருக்கான். அப்பதான் அவனுக்கு எப்படி தெரியும்னு சொல்லுவான். இவங்க இந்த கப்பலை பத்தி எல்லாம் சொல்லும் போது அவனுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நடந்த விஷயம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருதாமா. அப்படி என்ன விஷயம்னு இது ரெண்டும் அழுதுகிட்டே கேட்குங்க. இவன் அதுக்கு மேல அழுவான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அந்த சம்பவம் நடக்கும்போது கனவு கண்டுட்டு இருக்கான் தான் நினைச்சானாமா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாம் வாய்ப்பே இல்ல. பட் இவங்களுக்கு நடந்திருக்கு. எப்போனா நம்மால அந்த ஸ்கை ஐலாண்டுக்கு போனாங்கல்ல, அங்க அந்த இடத்துல பலி கொடுக்கறதுக்காக ஒரு இடம் இருக்கு. அங்கதான் இவங்க கப்பலை கடத்தி வச்சிருந்திருப்பானுங்க. நம்மால நைட்டு தூக்கத்துல நிலா வெளிச்சத்துல சுத்தி பனியா இருக்கும் போது கப்பல்ல இருந்து டொக்கு டொக்குன்னு ஒரு உடன் ஹேமரை வச்சு அடிச்ச மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அவனுக்கு யாரோ கப்பல்கிட்ட இருக்காங்கன்னு தெரியுது, ஆனா யாருன்னு தெரியல. இவங்க ஆளுங்க யாருமே அங்க இல்ல. ஆனா கன்ஃபார்மா அந்த சத்தம் கப்பல்ல இருந்து தான் வருது. யாரா இருக்கும் ஒண்ணுமே தெரியலையேன்னு அப்படியே ஊன்னு லுக்கு விடுவான். அப்ப யாரோ உடன் ஹேமரை வச்சு கப்பலை அடிச்சு அடிச்சு ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உருவத்தை பார்க்கும்போது அது யாரு என்னன்னு கெஸ் பண்ண முடியல. சார் ரைட் இது கனவா இருக்கும்னு நினைச்சிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தா எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. என்னடானா இவங்க கப்பல் அப்படியே புத்தம் புதுசா பழைய மாதிரியே ரெடியா இருக்கும். ஆக்சுவலா இவங்க ஸ்கை ஐலாண்டுக்கு வரணும்னு கப்பலை கம்ப்ளீட்டா மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபிளையிங்ல இங்க வந்தாங்க. ஆனா இப்போ கப்பல் ஒரிஜினலா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எக்ஸாக்டா மாறி போயிருக்கும். இவங்க ஆளுங்க இந்த வேலையை பண்ணா கூட பக்காவா பண்ண மாட்டாங்களே. அப்போ நைட்டு வந்து வேலை பார்த்த அந்த மர்மமான நபர் தான் கப்பலை இந்த அளவுக்கு பக்காவா வேலை பார்த்து வச்சிருக்காங்க. அங்க அந்த டைம் நடந்த விஷயம் எல்லாமே மிஸ்டியா தான் இருந்துச்சு. ஆனா என்னன்னு தெரியல, அந்த டைம் அந்த உருவம் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் மட்டும் இன்னுமே இவனோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்காமா. அதுலயுமே நம்மளுக்கு டவுட், இந்த விஷயத்தை அந்த ஷிப்பை ரிப்பேர் பண்ண ஆள் தான் சொல்லிச்சா இல்ல இவனா இமேஜின் பண்ணானான்னு தெரியல. ஆனா அவன் மனசுல இன்னும் அந்த வார்த்தைகள்லாம் பதிஞ்சு போயிருக்கு. அட நம்மளால அசந்து போய் அது யாரு என்னன்னு அப்படியே வாய பழுதுகிட்டு பாத்துட்டு இருந்தால. அப்ப அந்த உருவம், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களை பத்திரமா கூப்பிட்டு போவேன்னு. இத கேட்கும் போது லூசுத்தனமா இருக்கலாம். ஆனா உசோப்புக்கு மேபி அது கோயிங் மேரியோட மறு அவதாரமா இருக்குமோன்னு ஒரு டவுட். அதாவது கோயிங் மேரியே வந்து சொல்லிச்சுங்கிற மாதிரி சொல்லுவான். கப்பலால இதுக்கு மேல முடியாதுங்கிற நிலைமை வந்ததுனால தான் அது இந்த மாதிரி ஒரு உருவத்துல வந்து சொல்லிட்டு போயிருச்சோ என்னமோங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டைம் பிராங்கி உசோப் பேசுறத கேட்டுக்கிட்டே கப்பலையும் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே ஏதோ ஒன்னு யோசிச்சுக்கிட்டே போவான். மொத்தத்துல உசோப் சொல்றது எல்லாத்துக்குமே பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும், நீங்க யாரும் நம்ப வேண்டாம். ஆனா இதுதான் நடந்த உண்மையான. அந்த டைம் பிராங்கி சும்மா ஜம்முன்னு போய் சோஃபால உட்காந்துக்கிட்டு, ஏப்பா தம்பி நீ ஏதோ ஒரு செயலரு உடன் ஹேமரோட நின்று தானே வேலை பார்த்துட்டு இருந்தான்னு சொன்னேன், கரெக்டா நீ கேப்பான். உடனே உசோப்புக்கு ஷாக்கு, ஏண்டா உனக்கு அவனை தெரியுமா, அது யாரு என்னன்னு கேப்பான். பிரதர் நீ பார்த்தது வேற யாரும் இல்ல, கிளாபோ டெர்மன். உடனே ஷாக் ஆகி யார் அந்த கிளாபோன்னு கேப்பான். அது வேற யாரும் இல்ல, செயலர்ஸ் எல்லாத்துக்குமே அது ஒரு லெஜெண்டாமா. அட வேற ஒண்ணும் இல்ல, யாரெல்லாம் கப்பலை ரொம்ப கேர் பண்ணி பாக்குறாங்களோ அந்த கப்பல்ல இருக்க ஒரு தேவதையாமா. அது ஷிப்போட அவதாரம்னு கூட சொல்லலாம். அது எப்பவுமே கையில ஒரு உடன் ஹேமரோட செயலர்ஸ் ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு தான் வரும். கப்பலுக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்துன்னு தெரிஞ்சதுன்னா உடனே கப்பல்ல இருக்க எல்லாத்துக்குமே எப்படியாச்சும் அது தெரியப்படுத்திடுமாமா. சொல்ல போனா செயலர்ஸ் எல்லாத்துக்குமே சில டைம் இந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணும். இது அந்த பிராங்கி கேள்விப்பட்டிருக்கான். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அதை நேர்ல பார்த்தான்னு சொல்லி கேள்விப்படுறது இப்பதான். உசோப்போட மூஞ்சப்ப பாக்கணுமே அப்படியே பேன்னு முடிச்சிட்டு உட்காருவான். எந்த அளவுக்கு கேர் பண்ணி அந்த ஷிப்பை பாத்துக்கிட்டாங்களோ அந்த அளவுக்கு அந்த ஷிப்பும் செயலர்ஸும் அப்ரிஷியேட் பண்ணும். இந்த ஷிப் எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஆளுகளை அடுத்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு முடிவு பண்ணிருக்கு. அதனால தான் சேஃப்டியா இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அதால முடியலன்னா கூட மோசமான நிலைமையிலயும் நம்ம ஆளுகளை கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கு. மனுஷன் உருவத்துக்கு மாதிரி இவங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணிருக்குன்னா கண்டிப்பா இவங்களால அது ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கு. அதனால தான் உங்களை அப்படி வந்து மீட் பண்ணிருக்குன்னு சொன்ன உடனே இங்க உசோப்புக்கு தூக்கி வாரி போடும். நம்ம தான் இந்த கப்பலை அவ்வளவு நேசிச்சோன்னு பார்த்தா அந்த கப்பலும் நம்மள இவ்வளவு நேசிச்சிருக்கான்னு. உடனே கோயிங் மேரின்னு சொல்லி தேம்பி தேம்பி உட்கார்ந்து அழுவான். அப்படின்னா அன்னைக்கு கண்டது எதுவுமே கனவு இல்ல, நிஜம். இவங்க கிட்ட பேசினது வேற யாரும் இல்ல, கோயிங் மேரி தான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். ஆனா பிராங்கிக்கு என்ன ஒரு கன்றாவி புரியலன்னா, இந்த கப்பலால இதுக்கு மேல டிராவல் பண்ண முடியாதுன்னு உசோப்புக்குமே நல்லா தெரியும். அப்படி இருந்தும் என்ன கொய்யா காய்க்கடா உன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் போய் சண்டை போட்டேங்கிற மாதிரி கேட்பான். அதை எப்படி வாயால சொல்லுவேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இவ்வளவு ரெண்டு பேரும் கதறி கதறி அழுவாளுங்க. இப்படி ஒரு நல்லவனான்னு. அந்த டைம் வெளியில யாரோ பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கும். வேற யாரா இருக்கும், இவனு ஆளுங்க தான். அவனுக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, எதுக்கு தேவையில்லாம இந்த டைம்ல இந்த சி சைடு வந்துட்டு இருக்கானுங்க. எப்பவுமே மேல இருக்க என்ட்ரன்ஸ் வழியா தான் வருவானுங்க. இன்னைக்கு என்ன இந்த பக்கமா வர்றானுங்க, ஏதோ சரியில்லையேன்னு பிராங்கி யோசிப்பான். ஆனா கூட இருக்க இந்த ரெண்டு லூசுகளும் மேபி அவங்க ஸ்டார் ஹேட்டை புடிச்சிருப்பாங்க, அதனால இந்த வழியா வந்திருக்கலாமே
பிரியாணி எடுத்து கொடுப்பாங்க. ஆமா அதுவும் ரைட்டு தான். அவனை பிடிக்கத்தானே இவன் ஆளுகளை அனுப்பி விட்டான். அதுவும் உசோப்ப பணைய காயா வச்சு. கண்டிப்பா அதுக்காக தான் வந்திருப்பாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா உசோப்பு தெளிவா சொல்லிடுவான், நானும் அவங்களும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, கண்டிப்பா என்ன தேடி எல்லாம் வரமாட்டாங்க, இது அவங்களா இருக்க வாய்ப்பே இல்லம்மா. அப்புறம் எதுக்கு பெல் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணும் புரியலையே. சரி சரி இருங்க டோர திறக்கிறோன்னு ரெண்டு பேரும் போவாளுங்க. பிராங்கி உசோப்புக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவான். வேற ஒண்ணும் இல்ல, பேசாம அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேர சொல்லுவான். அது எப்படி முடியும்? இவனும் லூஃபியும் நேருக்கு நேரா ஒண்டி கொண்டி சண்டை போட்டுருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி திருப்பி அவங்க கூட போய் சேர முடியும்? இன்னும் இந்த ஷிப்போட பஞ்சாயத்தே முடியலையே, அதனால என்னால போக முடியாதுமா. அட நன்னாரிப்பா, இல்ல இன்னும் ஷிப்போட பஞ்சாயத்து முடியலையா? அதான் இந்த கப்பலால இனிமேட்டு எங்கேயுமே போக முடியாது. இனி இதை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போற? இத்து போன மண்டையா, பேசாம இவளை என்கிட்ட விட்டுட்டு போயிரு. நீ சொல்ற மாதிரியே அவளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னு உனக்கே தெரியும்ல. கப்பலை காலி பண்ணாதான் உனக்கு பெஸ்ட்னு சொல்லி தான் நான் அதை பண்ணேன், இல்லன்னா பண்ணிருக்க மாட்டேன்மா. உசோப்புக்கு காண்டாவும். தேவையில்லாம என் விஷயத்துல உன் மெட்டல் மூக்கம் நுழைக்காதான் மாங்கா மாட்டையான்னு கத்துவானா. இங்க இவங்க ரெண்டு பேரும் டோரை திறக்க மாட்டாங்க. யாரு என்ன வேணும்னு தான் கேட்பாங்க. யாருமே பேசாம பெல்லு மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். உடனே டவுட் ஆயிருச்சு, இது நிஜமாவே அவங்க ஆள் தானான்னு. ஏன்னா அவனுக்கு வந்திருந்தானுங்கன்னா கண்டிப்பா கேப் விடாம பேசியிருப்பானுங்க. அதே நேரம் இங்க உசோப்பு பிராங்கி வாய் தகராறு முத்தி போச்சு. பிராங்கி என்ன சொல்லுவான், இந்த கப்பலுக்கு உங்களை பிடிச்சதுனால தான் அது மனுஷ உருவத்துல வந்து உங்ககிட்ட பேசியிருக்கு. அத கூட புரிஞ்சுக்காம மென்டல் மாதிரி அந்த கப்பலை நீ மறுபடியும் எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நடுக்கடல முங்கி அது செத்து போகும். நம்ம மனுஷ உருவத்துல வந்து சொல்லியுமே இந்த பண்ணி பழி அதை ஒழுக்கமா கேட்காம என்ன கடல்ல முங்க விட்டானுலேன்னு ஃபீல் பண்ணாது ஊசு பயலேன்னு கத்துவான். இப்படி அவங்க கத்திட்டு இருக்கும் போது அங்க அவங்க டோரை ஓபன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ உசோப் எப்படி சொல்ல வரானா, அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க இப்ப கண்ணு முன்னாடி சாக போறாங்கன்னா அவங்க செத்தா செத்துட்டு போட்டோன்னு அப்படியே விட்டுட்டு போவானா, அப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி இவனுக்கு பாட்டு கத்திக்கிட்டே இருப்பானுங்க. அந்த டைம் அங்க டோரை ஓபன் பண்ணி விடுவா. இங்க இவனு ரெண்டு பேரும் சண்டை போடுற போஸ்ல நின்னுட்டு இருக்கும் போதே ஒருத்தி மட்டும் தெரிச்சு அடிச்சு அப்படியே தேய்ச்சிக்கிட்டு வந்து விழுவா. யாராது என் ஆளுகளை இப்படி அடிச்சதுன்னு ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கும் போதே ரெண்டாவது ஒருத்திக்கு மண்டையிலே அடி விழும். பர்த்னு விழுவா. யார் அடிச்சதுன்னு சொல்லி அப்படியே ஷாக் ஆகி திரும்பி பார்த்தா வேற யாரும் இல்ல, கேலிஃபா தான். எதுக்கு அடிச்சாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இவங்களை உள்ளையாமா விட்டுருந்தா அந்த அடியெல்லாம் தேவையான்னு காட்டுவாங்க. நாலு பேரும் படு பயங்கரமா நின்றுட்டு இருப்பானுங்க. அவனுங்களை பார்த்து பிராங்கி செம்மையா ஷாக் ஆவான். இவனுங்க கேலிலா கம்பெனில வேலை பார்க்கற லூசு பாலியலாச்சே, எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆளுங்க மேலேயே கைய வைப்பீங்கன்னு சொல்லி சும்மா பாஞ்சு வெறி கொண்டு அவன் அட்டாக் பண்ண ஓடி வர்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.